السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له فمن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الملك إني أرى 7 بقرات سمان يأكلهن 7 عجاف و7 سنبلات خضر وآخر يابسات أيها الملأ افتوني في رؤياي إن كنتم للرؤيا تعبرون. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وآله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளெங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்நாளில் எத்தனையோ விஷயங்களை நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. சமீப காலங்களில் இஸ்லாம் குறித்தும் முஸ்லிம்கள் குறித்தும் ஊடகங்களில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் முஸ்லிம்களுக்கு சற்று ரோஷத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கிறது. இது இன்றைக்கு நேற்றைக்கல்ல, துவக்கம் முதலே இஸ்லாம் என்பதின் மீது மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இவ்வாறு தான் இருக்கும். சொல்வார்கள், பழம் இருக்கும் மரத்தில் தான் கல்லடி விடும் என்று. கருவ மரத்தில் யாரும் கல்லெறிகிறது இல்லை. எந்த மரத்தில் பழம் இருக்கிறதோ அந்த மரத்தை நோக்கி தான் கற்கள் வீசப்படும். அப்ப இஸ்லாம் என்பது ஒரு பரிபூர்ணமாக்கப்பட்ட மார்க்கம். எனவே அதன் மீது விமர்சனங்கள் வருவது என்பது இயல்பு. இதை உணர்ச்சி பூர்வமாகவோ வேறு ஏதோ மூலமாகவோ அணுகாமல் உணர்வு பூர்வமாக அறிவுபூர்வமாக நாம் அணுகினால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரப்போவது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன சம்பவம். ஒரு 2 வயசு பையனை கூட்டிக்கிட்டு ஒரு மனோதத்துவ மருத்துவர்கிட்ட ஒரு அம்மா போகுது. பையனுக்கு 2 வயசு. அந்த அம்மா சொல்லுது, பையனுக்கு 2 வயசு முடிய போகுது, இன்னும் விரல் சூப்புறதை விட மாட்டேங்கிறாங்க. மருத்துவர்களுக்கும் மனோதத்துவ மருத்துவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மருத்துவர் அந்த நேரத்தில் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க. மனோதத்துவ மருத்துவர் இருக்கிறாங்களே, அவங்க அதுக்கு நிரந்தர தீர்வு சொல்லுவாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது, 2 வயசு முடிய போகுது, இன்னும் விரல் சூப்புறதை அவங்க விடுற மாதிரி இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது,
எனக்கு வெட்கமாக இருக்கிறதை இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, இதுக்கு தீர்வு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும்போது, அருமையான தீர்வு இருக்குது அப்படின்னு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த அம்மா சொன்னது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இவன் இந்த விஷயத்தை விட்டு இவனை தடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், பெரிய டவுசர் ஒன்று வாங்கி போட்டு கொடுங்கண்டார். இவன் அளவை விட பெரிய டவுசர் ஒன்று வாங்கி போட்டு கொடுங்கண்டார். அந்த அம்மாவுக்கு யோசனை, நான் சொன்ன பிரச்சனை ஒன்று, இவர் சொல்கிறது வேற ஒரு பிரச்சனை, அதுக்கு எப்படி இது சரியாகும் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த அம்மா போச்சு. போய் அவர் சொன்ன மாதிரி அந்த பயலுக்கு 2 வயசு பயலுக்கு 5 வயசுக்காரன் போடுற மாதிரி ஒரு டவுசர் வாங்கி மாட்டி விட்டுச்சு. என்ன ஆச்சு, அவனுடைய கை எப்போவுமே டவுசரை பிடிச்சிக்கிட்டே இருக்கு, விரல் சூப்புறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, விரல் சூப்புறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. இதுதான் மனோ தத்துவம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மனோ தத்துவ மருத்துவர் என்பதாக இன்றைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மனங்களை வென்று உங்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்து அதற்கு ஒரு தீர்வை சொல்வார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆண்கள் குப்புறப்படுகிறது கூடாது, பெண்கள் நேரம் அல்லாக்கப்படுகிறது கூடாது. இதை மட்டும் சொல்லி இருந்தால் என்ன கேட்பாங்க, இரண்டுமே கூடாது, ஆண்களுக்கு எது கூடாதோ அது பெண்களுக்கு, நாங்கள் எப்படித்தான் படுக்கிறதுன்னு கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை சொல்லி தந்தார்கள். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உறங்க போகின்ற பொழுது ஒரு அடிமையின் தோரணையில் படுத்து உறங்குங்கள். என்னுடைய பணம், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய பகட்டு பதவி இவைகளை நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஆடம்பரமாக படுக்க சொல்லும். ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய படுக்கை 2 லட்சம் ரூபா, என்னுடைய படுக்கை அறை 5 லட்சம் ரூபாங்கிறார். ஆனால் அவருக்கு தூக்கம் வராது. மாட்டின் கொட்டடியில் படுத்திருக்கிற காவலாளி நிம்மதியாக தூங்குவான். 5 லட்சம் ரூபாய் செலவழித்து அங்கே குழு குழு என்று குளிர்விட்டப்பட்ட அடையிலே படுத்திருக்கிற அந்த செல்வந்தன் தூங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், இவ்வளவு பெரிய செல்வத்தில் நாம படுத்திருக்கிறோம், எப்ப எவன் வந்து எதை அள்ளிட்டு போறான்னு தெரியாது. அப்ப எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்கள் குப்புறப்படுப்பது கூடாது, பெண்கள் மல்லாக்கப்படுக்கிறது கூடாது. சொன்னதோடு நிப்பாட்டல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தீர்வு சொல்றாங்க. நீங்கள் படுக்கின்ற பொழுது ஒரு அடிமையின் தோரணையில் படுங்கள், வலது பக்கமாக சாய்ந்து படுங்கள், வலது கையை கன்னத்தில் வைத்து ஒருக்கணித்து படுங்கள் என்றார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படித்தான் இன்றைக்கு நாம் ஜனாசாவை அடக்கம் பண்றோம். வடக்கு பக்கம் தலையை வச்சு தெற்கு பக்கம் கால் நீட்டி ஜனாசாவை குழிக்குள்ள படுக்க வச்சு என்ன செய்யறோம், முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பி வைக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த படுக்கை முறை என்பது இன்றைக்கு வரலாற்றிலே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு உடலில் இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது, இதய அழுத்தம் ஏற்பட்டு இறந்து போவதை விட்டும் நீங்கள் மல்லாக்கப்படுறதும் குப்புறப்படுகிறதுனால இந்த இதய அழுத்தம் தூக்கத்தில் ஏற்பட்டு பெட்ரூம் டெத் என்று சொல்லப்படக்கூடிய கட்டில் மரணங்கள் நிகழ்வதற்கு இந்த படுக்கைகள் காரணமாகிறது. ஒரு கழித்து படித்தால் இத்தனை நன்மைகள் இருக்கிறது என்று இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவியல் எல்லாம் இல்லாத காலத்திலே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் படுக்கை எப்படி இருந்தால் உடலுக்கும் உயிருக்கும் உங்கள் உயர்ந்தோன் இறைவனுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று காட்டி தந்தார்கள். இன்னொரு விஷயம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய உடலுக்கு ஊறு விளைவிக்கிற எதையுமே நீங்க உட்கொள்றது கூடாது. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, நீங்க சம்பாதிக்கிறது தான் உங்களுடைய ஹலாலான சம்பாத்தியம் தான், ஆனால் அதிலிருந்து உங்கள் உடலுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களில் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்களுடைய உடலுக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதை உபயோகப்படுத்துறது கூடாது. அதில் கட்டுப்பட்டதான் புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, இன்னும் எதுவெல்லாம் இருக்கிறதோ உயிருக்கும் உடலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வாகத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும்,
அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் வெங்காயம், பூண்டு போன்ற பச்சை பயிர்களை சாப்பிட்டு விட்டு வருவார்கள். அப்ப அந்த பச்சையான தாவரங்களை சாப்பிட்டு வருகின்ற இடத்துல அதனுடைய வாடை அவங்களுடைய வாயில் இருக்கும். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பச்சை தாவரங்களை உண்டு விட்டு தொழுகைக்கு வந்தால் வாயை கொப்பளித்து விட்டு சுத்தம் செய்து விட்டு வாருங்கள். ஏன்னா இங்க நீங்க மட்டும் தொழுகல, உங்களோடு மலக்குமார்கள் நிற்கிறார்கள். ஒரு இமாம் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதி வலல்லாலின் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆமீன் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களோடு சிறந்து மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள். எனவேதான் யாருடைய ஆமீன் சொல்லுகிறதோடு மலக்குமாருடைய ஆமீன் சேருகிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ஹதீஸ்ல வருது. அப்ப உங்களோடு சேர்ந்து மலக்குமார்கள் இருக்கிற நேரத்தில் நீங்க இது மாதிரியான பொருட்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த வாடையினால மலக்குமார்களுக்கு சிரமம் ஏற்படும் என்று அன்றைக்கு சொன்னார்கள். அதுதான் இன்றைக்கு புகைப்பிடிக்கிறது. தமிழ்ல சொல்லுவாங்க, பீடி சிகரெட்டு குடிக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது, குடிக்கிற பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய பாதிப்புன்னு இன்னைக்கு மருத்துவர் சொல்லுது. குடிப்பவர்களை விட, புகைப்பிடிப்பவர்களை விட பிடிப்பவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு கூடங்கிறான். புகைப்பிடிக்கிறவருக்கு 10% பாதிப்புன்னு சொன்னா பக்கத்தில் இருந்து 90% பாதிப்பான். தமிழ் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க, சுருட்டு குடிக்கிறவன் பொண்டாட்டி சொர்க்கவாசினான். யோசிச்சு பாருங்க, அது எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் தமிழில் சிலேடையாக சொல்லி வைத்தாலும் அதை நாம் உள்ளூர பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. சாதாரணமாக பீடி சிகரெட் பிடிக்கிறவங்களை விடுங்க, பிடிக்காதவங்களுக்கு அதை பிடிப்பவர்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள்ட்ட நிரந்தரமாக ஒரு வாடை குடி இருக்கும், அவங்கள்ட்ட நிரந்தரமாக ஒரு வாடகை இருக்கும். இந்த விஷயங்களுக்கே எப்படின்னு சொன்னா, சுருட்டுங்கிறது சுபஹானல்லாஹ் 1/2 கிலோமீட்டருக்கு நேரம். அப்ப அவருடைய மனைவி எப்படி சகிச்சுக்கிறாங்க, அதனாலதான் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க, சுருட்டு குடிக்கிற மனைவி சொர்க்கவாசின்னு சொல்லி. அந்த அம்மா அம்பட்டையும் சகிச்சுக்கிட்டு என்ன செய்யுது, இவரோட வாழ்ந்துதானே ஆகணும். சுருட்டுக்காகலாம் தலா கேட்க முடியாது, கொலா கேட்க முடியாது, இல்ல அப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கிறது. இச்சனைக்கும் தீர்வு கண்டிருக்கிறார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, ஒரு விஷயத்துக்கு வருவோம். யாசகம் கேட்பது விஷயமாக ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு? ஒருத்தர் தன்னுடைய தேவைகளை ஒருத்தர்கிட்ட கையேந்தி கேட்கிறார். மார்க்கம் என்ன சொல்லுது? உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் மட்டுமே கேளுங்க, வேற யார்கிட்டையும் கேட்காதீங்க. மக்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, கையேந்தனன்னு சொன்னா கையில குச்சியை வச்சு கையால தட்டி விட்டுருவாங்க. அங்க இருக்க காவலர்கள் யார்ட்டையாவது ஏதாவது கையேந்தன நம்ம ஊர்ல கேட்கறாங்கல்ல, அம்மா அத்தான்னு சொல்லி ஏதாவது கேட்கறாங்கல்ல, உதவி கேட்கறாங்கல்ல, இது மாதிரி மக்கத்தில் முக்கர்ரமாவில் கையேந்தினார்கள் சொன்னா அங்க இருக்கிற காவலர்கள் என்ன செய்யறாங்க? மனிதர்களிடம் கையேந்தாதீங்க, ஸல்லல்லாஹு அல்லாஹ்விடத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு பேசாம இருக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் நினைச்சாங்க, எப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட உடனே ஏதாவது கொடுத்துருவாங்களே, இப்ப ஏன் எதுவும் கொடுக்காம இருக்கிறாங்க? அவர் கேட்டவர் நின்றுகிட்டே இருக்கிறார். அப்ப எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உதவி கேட்டு வந்தவர்கிட்ட கேட்டாங்க, உங்க வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. உங்க வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார், என் வீட்டில் எதுவுமே இல்லை, போர்த்தி கொள்வதற்கு ஒரு போர்வையும் தண்ணி உபயோகப்படுத்துறதுக்கு கோலையும் வச்சிருக்கிறேன், இது ரெண்டை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த போர்வையும் எப்படின்னு சொன்னா பாதியை போர்த்தி கொண்டு பாதியை விரித்து படுக்கிற அளவுக்கு தான் இருக்கிறது என்று அவர் சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரெண்டையும் கொண்டு வாங்க, ஈத்தினி, அந்த ரெண்டையும் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் வேகமாக போய் வீட்டில் இருந்து அந்த போர்வையும் குவளையும் கொண்டு வந்து கொடுத்த உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யஷ்தரி மின்னி ஹாதா, என்கிட்ட இந்த ரெண்டையும் யார் வாங்கிக்கிறது விலை கொடுத்துன்னு சொல்லி கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. அப்போ ஒரு சஹாபி சொன்னாரு, நான் 1 தீனாருக்கு வாங்கிக்கிறேன். 1 தீனார்னா ஒரு வெள்ளிக்காசு, 1 தீனாருக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, 1 தீனாரை விட அதிகமா யார் வாங்கிக்கிறான்னு கேட்டாங்க. அப்ப இன்னொரு சஹாபி 2 திரகத்துக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றார்.
ரெண்டு தீனாருக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தீனாருக்கு அவர்கிட்ட அந்த போர்வையும் அந்த கோலையும் கொடுத்துட்டு 2 தீனாரை வாங்கி இந்த உதவி கேட்டு வந்தார் இல்லையா, அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர்கிட்ட கொடுத்து சொன்னாங்க, 1 தீனாருக்கு உன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க. 1 தீனாருக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க. இன்னொரு தீனாருக்கு ஒரு கோடாரி வாங்கிட்டு ஏண்டவான்னு சொன்னாங்க. அவர் போனார். 1 தீனாருக்கு வீட்டுக்கு தேவையான அன்னைக்கு உணவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இன்னொரு தீனாரில் இரும்பு கோடாரி மட்டும் வாங்கிட்டு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான நுபுவத்துடைய கரங்களால் அந்த கோடாரிக்கு பிடி செஞ்சு கொடுத்தாங்க. செஞ்சு கொடுத்து காட்டுக்கு போய் விறகு வெட்டி சம்பாதி, 15 நாளைக்கு உன்னை நான் அந்த பக்கம் பார்க்கக்கூடாதுண்ணா. திரும்ப 15 நாளைக்கு குறைஞ்சு உன்னை நான் இங்கே பார்க்கக்கூடாதுண்ணா. 15 நாள் கழித்து அந்த சஹாபி 10 தீனார் பணத்தோடு வந்தார். 10 தீனார் பணத்தோடு வந்தார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதிலே உன்னுடைய வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடு, சதக்கா செய். என்ன செய்யி? சதக்கா செய். அல்லாஹ் உனக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்யின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, யாராவது கேட்டு வந்தால் மறுக்காதீர்கள்னு சொன்ன அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே அவர் உதவி கேட்டு வருகின்ற பொழுது அவருடைய உடலை பார்த்து அவருடைய நிலைமையை பார்த்துட்டு இவர் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு, இவருக்கு சும்மா நம்ம ஏதாவது செஞ்சோம்னா இவர் உழைக்க மாட்டாரு என்று சொல்லி உழைப்பை ஊக்கப்படுத்தினார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் மற்றவங்களுக்கும் நபி அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றவங்க அந்த நேரத்தில் உண்டான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க, ஆனால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு என்ன தீர்வு என்று சொல்லி அதற்குண்டான சொல்யூஷனையும் சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சாரு? நிரந்தரமாக அங்கே உழைப்பதற்கு தயாரானார். இன்னொரு சம்பவம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒருத்தர் வேகமாக வந்தார், யா ரசூலுல்லாஹ், நானும் என் மனைவி மக்களும் வீட்டில் அமைதியாக இருக்கிறோம், ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் போகும்போது வரும்போது என்னை திட்டிக்கிட்டே இருக்கான். என்ன சொன்னாங்க? இது நம்மளாம் சந்திக்கிற பிரச்சனை தான். நம்ம அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை நம்மளை தேடி வரும். நான் அமைதியாக தான் இருக்கேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கிறான்? எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அந்த சொன்ன ஆளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் கூப்பிட்டாங்க. பக்கத்தில் கூப்பிட்டு அவர்கிட்ட சில விஷயங்கள் ரகசியமாக சொன்னாங்க. அவர் வேகமாக வீட்டுக்கு போனார். வீட்டில் இருந்த ஜாமானை பூரா அள்ளி ரோட்டில் வச்சுட்டார். வீடை காலி பண்ணுற மாதிரி வீட்டில் உள்ள ஜாமானை பூரா அள்ளி வெளியில் வச்சார். அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஏப்பா உன் வீட்டு ஜாமான் இருக்குது, எதுக்கு வெளியில் வைக்கிற? வர மக்கள்லாம் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை அவர் செய்கிறார். என்ன அவர்கிட்ட காதில் சொன்னாங்களோ அதை அவர் செஞ்சு காமிக்கிறார். அப்போ போகிற வரவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன விஷயம், ஏன் சாமான்லாம் அள்ளி வைக்கிறார்? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என் வீட்டில் யாரும் ஒம்பு தும்புக்கும் போகிறதில்லை. யார் தும்புக்கும் போகிறதில்லை. நான் என் வீட்டில் கதவை சாத்திக்கிட்டு என் மனைவி மக்களோடு இருக்கிறேன். ஆனால் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன், அவனும் சரி அவன் மனைவியும் சரி, எப்போ பார்த்தாலும் என்னை சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களால் இருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே மக்கள்லாம் அவங்கள திட்ட ஆரம்பித்தாங்க. யார? அந்த வாய் சரியில்லை இல்லையா, அவனை திட்டுறாங்க. திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஏசி கொண்டிருந்தவன் காதுகளிலும் இந்த வார்த்தை போய் விழுந்த உடனே நேராக அவர்கிட்ட வந்துட்டான். அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சுக்கங்க, நீங்கள் எனக்கு எந்த தொந்தரவும் செய்யலை, ஆனால் உங்களை நான் பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போ இவங்கெல்லாம் என்னை பேசுகிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இனிமேல் நான் அவங்கள திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான்? சரண்டர் ஆகிட்டான். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திட்டிக்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்க முடியும். ஏன் அவர் அமைதியாக இருக்கிறாரு, அவர் ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க கண்டிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே சொல்கிறாங்க, அவர் ஒரு வம்பராக இருந்தார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். நீ என்ன எனக்கு சொல்கிறது? என் வீடு நான் பேசுவேன். இப்படி சில மனிதர்கள் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஏன் நேராக போங்க, நான் நேராக போவேன், கோணிட்டு போவேன், உனக்கு என்னன்னு கேட்பான். ஏப்பா நல்லதாக பேசு, நான் நல்லதாக பேசுவேன், நல்லா எல்லாம் பேசுவேன், உனக்கு என்னன்னு கேட்பான். இப்படியெல்லாம் இருப்பான் உலகத்தில்.
இப்போ எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான தீர்வு சொன்னாங்க. என்னன்னு சொல்லி, இதுக்கு இதுதான் தீர்வு, நீ ஜாமான் அள்ளி வெளியே போடு, எல்லாரும் கேட்பாங்க, சொல்லு, அவங்க அவனுக்கு மருந்து கொடுப்பாங்கண்ணா. அதனால் சரண்டர் ஆகிட்டான். 1988 இந்தியாவில் ஒரு மிக பிரபல்யமான ஒரு விஷயம் நடைபெற்றது. சல்மான் ருஷ்டி அப்படிங்கிற ஒரு ஷைத்தான் என்ன செஞ்சான், சாத்தானின் கவிதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினான். ஃபுல் அண்ட் ஃபுல் அகெயின்ஸ்ட் முஸ்லிம்களை பற்றியும் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் எதிர்மறையான விஷயங்களை அந்த புத்தகங்களில் எழுதி அதை வெளியிட்டு இருந்தால் உலகம் அனைத்திலும் உள்ள முஸ்லீம்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்க. அப்போ லக்னோவில் நதுவத்துல் உலூம் மதரசாவினுடைய முதல்வராக இருந்த அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்போ அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவங்க நேராக என்ன பண்ணாங்க, இந்த புத்தகத்தை வெளியிட்ட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அங்கே போயிட்டு இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் இஸ்லாத்துக்கு மாற்றமான விஷயங்கள், இஸ்லாத்தில் இருக்கிறது இப்படி தான், இஸ்லாத்தில் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இப்படித்தான் இருந்திருக்கிறது, உடைய வாழ்க்கையில் ஒரு மனிதரை கூட அவர்கள் தொல்லை தந்து பேசியதாக வரலாறு கிடையாது, இதுதான் உண்மை, இது திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஆதாரத்தை எடுத்த உடனே அந்த புத்தகத்தை வெளியிட்ட அதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி புத்தகத்தின் லைசன்ஸை ரத்து பண்ணி வெளியிட்டதை என்ன செஞ்சிட்டாங்க, முடிச்சு வச்சுட்டாங்க. அணுகுகின்ற முறைகள் இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாம் என்று சொன்னாலே அது ஏதாவது ஒரு கலங்கப்படுத்த வேண்டும், அது ஏதாவது ஒன்று கலங்கப்படுத்தணும். நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நிரந்தரமாக திரைப்படங்களாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், அல்லது ஊடகங்கள் சார்ந்த எதுவாக இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கென்று ஒரு தவறான கருத்துக்களையும் அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்திலே வந்தான ஒரு திரைப்படம் முதல் கொண்டு, சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம் வந்து கொந்தளிச்சு போயிட்டாங்க. விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மளை பற்றி ஏதாவது சொன்னால் தான் அவனுக்கு ஓடும், இல்லாட்டி ஓடாது. இல்லாட்டி வித்தியாசமாக ஏதாவது சொல்லணும். என்ன ஒரே அவனுடைய கான்செப்ட் பூரா என்ன, மாமியா மருமக சண்டை, மாமியாவை கொல்லணும், மருமகளை வாழ வைக்கணும், ஒரு கணவனுடைய மனைவி இன்னொரு கணவனை விரும்பணும், இந்த வந்து இன்னொருவோட போகணும், இதை கருவை வச்சு எவ்வளோ நாளைக்கு தான் மாவு வரப்பான், ஓடாது. அதனால அவனுக்கு வித்தியாசமாக ஒரு கரு தேவைப்படுது, அந்த கரு நாம இருக்கிறோம். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சிறையில் கைதின்னு சொன்னால் அவன் கைதி என்ன போட்டிருப்பான், வெள்ளை சட்டை போட்டிருப்பான், அவன் சட்டையில் 786 நம்பர் போட்டிருக்கும். நம்மெல்லாம் பார்த்துருப்போம். நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திரைப்படம்னு வந்தால் அதில் ஒருத்தன் ஜெயிலுக்கு போகிறான்னு சொன்னால் அவன் ஜெயில் கைதி நம்பர் என்னவா இருக்கும், 786 இருக்கும். அப்போ அவன் நோக்கம் என்ன, திருடன், ஜெயிலுக்கு போகிறவன், தப்பு செய்கிறவன் பூரா முஸ்லீம்னு காட்டணும். அப்படி தான் காமிச்சு வந்திருக்கிறாங்க. இதில் நாம் வந்து உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை, உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு சுமூகமான முறையில் எப்படி சல்மான் ருஷ்டியுடைய கவிதைகளுக்கு அபுல் ஹசன் அலி நத்வி அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் ஆதாரங்களை எடுத்து வச்சாங்களோ, இது போன்று நாம் ஆதாரபூர்வமாக தான் அணுகணுமே தவிர வீதியில் இறங்கி, இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு சொன்னால் வீதியில் இறங்கி போராடுறது. அது ஏன் இயக்கம், இது ஓ இயக்கம், நீ 4 கொடியை பிடி, பெண்களை கூட்டிட்டு வா, சிக்னலில் நிப்பாட்டு, போராட்டம் செய்வோம். இது விளம்பரம், இது நமக்கு தேவையில்லை. நம்மை பற்றி ஒருவர் அவதூறு பரப்பினால், தவறாக பேசினால் அதற்கு என்ன தீர்வு என்பதை அறிவுபூர்வமாக அணுகணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனமே இல்லை. பிரச்சனை பெருசாக தான் போகும். அவனுடைய நோக்கமே என்ன தெரியுமா, அவனுடைய எதிராக நோக்கம் என்ன தெரியுமா, நீங்கள் உணர்ச்சி வசப்படணும், நீங்கள் டென்ஷன் ஆகணும். சமீபத்தில் எடுத்து பாருங்கள், சமூக ஊடகங்களை எடுத்து பாருங்கள், இது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 20 பேர் அதில் கமெண்ட்ஸ் கொடுக்குறான், 20 பேருடைய கமெண்ட்ஸுக்கு பதில் வராது. 21வது ஆளாக ஒரு முஸ்லீம் கமெண்ட் கொடுப்பார், உடனே சொல்லுவான் தான் வந்துட்டார்ல அப்படிமா. எடுத்து பாருங்கள். அப்போ நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை அவன் எதிர்பார்க்கிறான். நமக்கு தேவையே இல்லை, இது நமக்கு தேவையே இல்லை. நமக்கு முஸ்லீம் என்று சொல்லப்பட்டால் அமைதி மார்க்கம், அறிவுபூர்வமாகத்தான் அணுகுவாங்க. இங்கே மேலே சொன்ன வசனத்தில் அந்த எகிப்தினுடைய அதிபர் கனவு கண்டார், 7 மாடு 7 கதிர்களை சாப்பிடுவது போன்று கனவு கண்டார். திடுக்குன்னு விழுத்தி எழுந்திரிச்சார். இந்த கனவுக்கு என்ன வழக்கம்னு சொல்லி அரண்மனையில் இருந்த எல்லாத்தையும் கேட்டார், யாருக்குமே தெரியல.
விளக்கம் என்ன? சிறையில் இருக்கார், அவருக்கு தெரியுனாங்க. சிறையில் இருந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கூட்டிகிட்டு வந்து கேட்டாங்க, 7 வருஷம் விவசாயம் இருக்கும், 7 வருஷம் பஞ்சம் வரும்னாங்க. இது எப்படி தீர்க்கிறது? என்கிட்ட வழி இருக்குன்னாங்க. உடனே அவரை அமைச்சராக்குனாங்க. 7 வருடத்துடைய உணவை சேகரித்து வைத்து அடுத்த 7 வருஷத்தை மேனேஜ் பண்ணாங்க. இப்படி எந்த பிரச்சனையில் இருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வு இல்லாமல் அல்லாஹ் இந்த உலகத்தில் பிரச்சனையை வைக்கிறதே கிடையாது. எல்லாருக்குமே தீர்வு இருக்கும். அதை நாம் அவசரப்பட்டு, மனிதன் அவசரக்காரன், இன்னல் இன்சான கான அஜூலா அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அவசரக்காரன் சொல்லி அவசரத்தில் படபடுத்து அந்த விஷயங்களை ஆகாத முடிவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. உலகம் துவங்கிய நாளில் இருந்து இன்று வரை அல்ல, இறுதி நாள் வரை நமக்குண்டான விமர்சனங்கள் வரும். சரியான முறையில் அறிவுபூர்வமாக அணுக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தூய வடிவில் கடைசி வரை பாதுகாத்து தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.